அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். நம்மளுடைய சேனலை பார்க்குற அன்பு சொந்தங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஊமை நாடகம் பாகம் 24. அப்புறம் கல்யாணம் வந்தது. ரங்கேஷோட சுயரூபம் தெரிஞ்சு என் அப்பா உன்னை தேர்ந்தெடுத்தப்போ என்னால் நிச்சயமாக நம்ம கல்யாணத்தை பிடிவாதமாக மறுத்திருக்க முடியும். ஆனால் நான் செய்யலை. அது ஏன்னு அப்போ புரியலை. ஆனால் இப்போ புரியுது பாலா. நம்ம கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கொண்ட காரணமே மறுபடியும் உன்னை என்கிட்ட வீழ்த்தணும் முயற்சி தான். நான் ஒன்றும் அல்ட்ரா மாடர்ன் பொண்ணு கிடையாது. எனக்கு கல்யாணத்தோட மகத்துவம் தெரியும். இருந்தும் அதை மறுக்காதது உன்னை என்கிட்ட கொண்டு வரணும் என்ற வெறிதான் என்ற பல்லவி மடியிலிருந்து அவன் முகத்தை எடுத்து தன் நெஞ்சோடு வைத்து அணைத்து குனிந்த நெற்றியில் முத்தமிட்டாள். பாலகன் தன் கரங்களால் அவள் இடுப்பை வளைத்து அணைத்து கொண்டான். அவள் மனது பாலனுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனாலும் அந்த விவாகரத்து முடிவு ஏன் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். எல்லாம் சரி பல்லவி, என்னை உன்கிட்ட வரவழைக்க உன் வாழ்க்கையே பணயமா வச்சிருக்கேன். ஆனா அந்த விவகாரத்தை ஏன், அதுதான் எனக்கு புரியல என்றான். மனதால் காயப்பட்டவன் எல்லாவற்றையும் சொல்லாவிட்டால் விடமாட்டான் என்று புரிய விட்ட இடத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பித்தாள். அந்த முயற்சியை கல்யாணத்துக்கு மறுநாளிலிருந்து செயல்படுத்த ஆரம்பித்தேன் பாலா. கல்யாணமான மறாவது நாள் உன்னை பால்கனியில் போய் படுக்க சொன்னப்ப நீ அசடு வழிய என் எதிரில் நிற்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ என்னை நாயோடு ஒப்பிட்டு பேசிட்டு கெத்தா போனதும் வெறி இன்னும் அதிகமாயிருச்சு. என்னை நாயோடு ஒப்பிட்டு பேசின நீ தேவையே இல்லைன்னு நினச்சி நான் மறாவது நாளே டைவர்ஸுக்காக என் ஃப்ரெண்டு சரணியோட அங்கிளை போய் பார்த்தேன். ஆனால் அது என்னையே நானே ஏமாற்றிக்கிட்டதுன்னு அப்போ புரியலை. அந்த மலை இரவில் உன்னை பால்கனிக்கு விரட்டிட்டு நான் உள்ளே படுத்தப்ப நான் விடிய விடிய தூங்கவே இல்லை பாலா. உன்மேலே எனக்கு இருந்தது வெறுப்புன்னு தப்பான வண்ணம் பூசி வச்சிருந்ததால அந்த இரவு என்னோட விழிப்பு எனக்கு புரியலை. நீ என்கிட்ட மயங்குறியான்னு பார்க்கத்தான் 90 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த முயற்சி கடைசி வரை வெற்றி பெறவில்லை. நீ இம்மி கூட அசையாம கம்பீரமா நின்ன பாலா. என்னோட பணத்துக்காக தான் நீ இப்படி இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸு சரணியை அடிக்கடி சொன்னது ஞாபகம் வந்தது. எனக்கும் அப்படித்தானோ என்று சந்தேகம் வந்துடுச்சு. ஆனால் நான் நினச்சதுக்கு மாறா அந்த கடைசி இரவு நீ சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு தரங்கெட்ட அளவுக்கு கூட என்னை நீ கவரவில்லை என்று நீ சொன்னதும் மனசு கொதிச்சு போச்சு. அவங்களோடு என்னை ஒப்பிட்டு அந்த வார்த்தை என்னை ரொம்பவே பாதிச்சது என்ற பல்லவியின் உடல் அன்றைய நினைவின் தாக்கத்தில் விரைத்தது. பாலா அவளை வலுவாக அணைத்து, அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு பல்லவி என்றான் வருத்தமான குரலில். அவனது இறுக்கமான அணைப்பில் நெகிழ்ந்த பல்லவி, பரவாயில்லை பாலா, நீ அப்படி பேச நான் தானே காரணம். ஆனால் இதுக்கு மேலே நீ எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிதான் மறுநாள் காலையே அந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டேன். அப்போவும் நீ அசையலை. அசால்ட்டாக கையெழுத்தை போட்டுட்டு போனேன். அந்த நிமிஷத்தில் இருந்து தான் என் மனசு பலத்த அடிப்பாளா. ஆனால் அதையும் கூட நான் சரியாக புரிஞ்சுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சுற்றி இருக்கும் வெறுமை உறுத்த ஆரம்பிச்சது. உன்னோட உயர்வுகள் என்னை அலக்கழிச்சது. 1.5 வருஷமா மழை போல் சேர்த்து வச்ச வெறுப்பு அந்த 1 மாசத்துல பனி போல் உருகி போச்சு பாலா. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக ஏங்கினேன். ஆனால் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை. அவ்வளவு அலட்சியமாக பேசின உன்னோட மனசில் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சொல்லலான்னு காத்திருந்தேன். அப்பதான் விஸ்வா வந்தார். முதல்ல அவரை நினைச்சு பயந்தேன். அப்புறம் அவர் ரொம்ப வெளிப்படையான வெகுளி மனுஷன்னு தெரிஞ்சதும் அவர்கிட்டயே உண்மையை சொல்லி உதவி கேட்டேன். அவரும் சம்மதிச்சு என் கூட இங்கே வந்தார். இங்கே வரும்போது கூட முதலில் உன்னை என்கிட்ட சரணடைய வச்ச பிறகுதான் என்னோட காதலை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அருவிக்கிட்ட நடந்தது கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது. அப்புறம் நீ கல் குடிக்க போனதும் நான் தோத்துட்டேன்னு புரிஞ்சது. ஆனாலும் உன்னை விட்டு போக எனக்கு மனசில்லை. உன் காலடியிலே விழுந்து கிடக்க முடிவு பண்ணிதான் இப்போ வந்தேன் என அனைத்தும் சொல்லி முடித்தாள். அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்து, அப்போ நீ வந்தது என்னை தூங்க விடாமல் இருக்க வைக்கும் எண்ணம் மட்டும்தானா? பாலா புரியாத குரலில் கேட்டான். பதட்டமாக அவன் முகத்தை அணைத்து பல்லவி, இல்லை இல்லை, உன்னை விழிக்க வைக்கணும்னு நினைச்சது ஒரு சாக்குதான் பாலா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரனாலும் இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்ததும் நானே உங்ககிட்ட வரேன்னு காலையிலே முடிவு பண்ணிட்டேன் என்றவள் குனிந்து அவன் காதோடு, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா பாலா என்றாள். ஏற்கனவே உற்சாகம் அடைந்திருந்த பாலா இந்த ரகசிய பேச்சில் இன்னும் சந்தோஷமாகி அவள் மடியில் சாய்ந்து, என்ன ரகசியம் சொல்லு பல்லவி என்று கேட்டான். அது உன்கிட்ட வரணும் முடிவு பண்ணதும் எனக்கு சில குழப்பம் இருந்துச்சு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது முடிவு பண்ணினான். அதை பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் என் உடலும் மனமும் உனக்காக இயங்க ஆரம்பித்தது பாலா. பல்லவி கூறும் ஆதரவாக அவளை அணைத்த பாலா. எப்போவுமே மௌனமாக பார்வையிலே பதில் சொல்றவ கிட்ட இப்ப இவ்வளவு மாற்றம் எப்படின்னு என்னால் நம்பவே முடியல பல்லவி. ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான் பாலா. மௌனம் என்னோட நேச்சர். இந்த மாற்றம் என்னோட
ஃப்யூச்சர் எதிர்கால வாழ்க்கைக்கான என் மௌனத்தை நானே உடைச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் என் ஆளு ரொம்பவே டூ பிளைட்னு இருக்கான். இதில் நானும் மௌனமாக இருந்தால் என் காதல் அராகராதான்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. அதான் மொத்தத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் என பல்லவி தனது மாற்றத்திற்கு விளக்கம் சொல்ல பாலனுக்கு பெருமை பிடிபடவில்லை. மனைவியின் அலட்சியத்தால் இவ்வளவு நாளும் நொந்து போய் வேதனை அடைந்தவனுக்கு அந்த அலட்சியத்தின் அடிப்படையே அவன் மீது வைத்த காதல் தான் என்று தெரிந்ததும் அவனுக்கு இந்த இமயமே வசமானது. சந்தோஷத்தில் அவள் முகத்தில் முத்தமாறி புரிந்தாள். அவனிடம் இந்த விலகி இதெல்லாம் முடியாது, என்கிட்ட கதை கேட்டால, இப்ப நீ சொல்லு, நான் கேட்கிறேன், அப்புறம்தான் மற்றதெல்லாம் என்று பிடிவாதமாக கூறவும் பாலா வேறு வழியின்றி தன் மனமாற்றத்தை சொல்ல ஆரம்பித்தான். பல்லவி, உன் அளவுக்கு எல்லாம் என்னால் எதையும் உணர்ந்து சொல்ல முடியாது. உன் கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை என் மனசுல உன்னை பற்றி எந்த அபிப்பிராயமும் கிடையாது. மௌனமாக இருக்கிற ஒரு ராங்கிக்காரி, அவ்வளோதான். ரிசப்ஷனில் நீ ரங்கேஷ் கூட உட்கார்ந்துருந்தப்ப என்னோட ஃப்ரெண்டு சுப்பு, ஏழை பாலா, இவ்வளவு அழகானவளை கோட்டை விட்டுட்டியேடா மச்சான். நானாக இருந்தால் இந்த ஒரு வருஷத்தில் இவ கரை பண்ணி ஒரு பிள்ளைய ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னதும் எனக்கு அவன் மேலே கோபம் வந்தது. ஆனால் அப்போ தான் என் மனசில் உன்னை பற்றின விதை விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன மாதிரி உன்னை கோட்டை விட்டுட்டோமோன்னு தோணுச்சு. அந்த ரங்கேஷுக்கு மச்சான்டான்னு பொறாமை வந்துடுச்சு. அப்புறமா மாமா உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னப்ப நான் மறுக்காததுக்கு காரணம் அந்த பொறாமை தானே நினைக்கிறேன். உன்னோட அலட்சியம் என் தன்மானத்தை ரொம்பவே தாக்குச்சு. உன் அழகு என் கண்ணெதிரே வரும்போதெல்லாம் உன் ஆணவமான பேச்சு கூடவே வரும். அப்போது உனக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்கணும்னு தான் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டோமோன்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்துவேன். அதுக்கு பேர் காதல்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் நைட்டு வெளியே இருக்கிற மாதிரி பேரை தேடிக்கிட்டேன். என்னைக்காவது உன் மனசு மாறும்னு நினச்சேன், மாறவே இல்லை. அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு நீ அப்படி நடந்துக்கிட்டதும் என் மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. இதுக்கு மேலே மதுரையில் இருக்கணுமான்னு நினச்சேன். அந்த வேதனையில் தான் மறுநாள் குடிச்சிட்டு வந்து உன்னை அப்படி பேசினது. நீ காலையிலே கையெழுத்து போட சொன்னதும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாமல் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் பஸ்ஸிலேயே அழுதுகிட்டே வந்தேன் பல்லவி, வேதனையான குரலில் சொன்னான். பல்லவி அவனை அணைத்து கொண்டு, வேணாம் பாலா, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாது, என்னை மன்னிச்சிடுப்பாளா. அந்த பல்லவி மதுரையோட போயிட்டா. இப்போ புது பல்லவி. இவளுக்கு அவள் புருஷனை காதலிக்க மட்டும்தான் தெரியும் என்று சொன்னதும், நானும் அப்படித்தான் பல்லவி. என்னதான் நீ கோபமாக பேசினாலும் உன்னை என்னால் வெறுக்க முடியலை. எப்படியோ இருந்த நான் இன்னைக்கு கடை வச்சு இவ்வளவு டெவலப் ஆனதுக்கு உன்னோட பேச்சும் ஒரு காரணம். ஆனால் நான் உன்னை பார்த்து அசரவே இல்லைன்னு மட்டும் சொல்லாத. மதுரையில் ஒரு அறையில் இருந்தபோது என்கிட்ட இருந்த கட்டுப்பாடு இங்கே நீ வந்ததும் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. உன்னை பார்க்கிறதை தவிர்க்க ரொம்பவே சிரமப்பட்டேன். அப்புறம் அருவிக்கு போயிட்டு வந்த பிறகு நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் விஸ்வா ஃபோனில் பேசினதை கேட்டதும் என்னால் தாங்க முடியல பல்லவி. ஸ்டோர் ரூமில் போய் பயங்கரமாக அழுதேன். பாம்பு கடிச்சப்ப கூட அப்படியே உயிர் போயிட்டா நல்லா இருக்குன்னு நினச்சேன் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் பாலா என்ற கதறலுடன், நான் என் பாலனை யாருக்கும் தரமாட்டேன் என்பது போல் பல்லவி அவனை இறுக்கி கொண்டாள். அவன் மனநிலை புரிந்து பாலனும் அமைதியாக ஆனால் வன்மையாக அவளை அணைத்தான். பல்லவி, இன்னொரு முறை நான் தோத்துட்டேன்னு சொல்லாத. தன்மானம், பிடிவாதம், வரட்டு கௌரவம், இந்த மூன்றிடமும் நாம் 2 பேருமே தோத்துட்டோம். காதல், புரிதல், இதை நாம் ஜெயிச்சிட்டோம் என்றான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.